மக்களே வாங்க, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த போர்க்கு அதாவது பன்னிக்கறி எப்படி அழகாக சமைக்கிறாங்கன்றதை பார்ப்போமே. இந்த கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ நம்ம இருக்க இடம் வந்து ஈலானில் தான் இருக்கும். பாருங்கள், எக்ஸைட்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக காட்ட போகிறேன். எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தமாரி ஒரு ட்ரெடிஷ்னலான கடை வந்து நம்ம இது வரைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. நம்ம நார்மலாக இருக்க கடைகளில் சாப்பிட்ருக்கோம். இந்தமாரி ஒரு பாரம்பரியமிக்க கடைகளில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், எக்கச்சக்கமாக நிறைய மக்கள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்காங்க. மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குன்னு தான் சொல்லலாம். அந்த கடையில் செம்மையாக இருக்குது. அந்த குக்கிங் வெசல்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா சேல்ஸ் பயங்கரமாக ஆகுது போல். அதேமாரி இங்கே போர்க்கு மட்டும் இல்லை, சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே வந்து மேஜரான ஐட்டம் வந்து இந்த போர்க்கோட நக்கல், அதாவது முட்டி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இது. இங்கே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா. இந்த முட்டியை தான் வந்து இவங்க வந்து அழகாக இப்படி சமைச்சு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்கிறது வந்து கொஞ்சமாக இது முளைக்கட்டின பயிர் மாதிரி ஒரு இது இருக்கும் வெஜிடபிள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த கொந்தன கறி இருக்கும், அது கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் முட்டை வேணுன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் டோஃபு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. இப்படி வந்து நம்ம கண் முன்னாடியே வெளியிலே வச்சு சமைக்கிறாங்க. நிறைய கடைகளில் வந்து உள்ளே வச்சு சமைச்சிட்டு நமக்கு வேணும்னா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஆனால் இங்கே தைவானில் நிறைய கடைகள் நம்மளால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுது. இப்படி வெளியிலேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் முன்னாடியே செய்கிறாங்க. செஞ்சு அப்படியே எடுத்து வந்து பிளேட்டில் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி வெயிட்டிங் டைம் வந்து நம்ம வந்து இந்த கடையில் வெயிட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நமக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணவங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க உள்ளே. ஆனால் கடை வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். தான் இருக்குது, சுற்றி தானே போட்டு விட்ருக்காங்க போல். பாருங்க, எடுத்து கீழே வந்து அடிக்க விட்டுருக்காங்க. டேபிள் ஃபேன் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. காற்று நல்லா இருக்குது. வேக ரெடியாக இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணால் உடனே வந்துருன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கடை இப்படி தான் இருக்குது. பாருங்க, நமக்கு ஹாய் சொல்கிறாங்க. தம்பி இருக்கா பாருங்க, அது எவ்வளோ பெரிய பிக்சர் போட்டுருக்காங்க. இதை பாருங்களேன், என்னன்னு தெரியுதுங்களா, வடகங்க சின்ன வெங்காயம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க. கார்லிக்கு நம்ம ஊரில் இருக்க அதே ப்ரொசீஜர் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்க, நம்ம இதான் ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் திஸ்? ஓகே, இது வந்து நூடுல்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் சீ ஃபுட் ஆயிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அது நெக்ஸ்ட் நம்ம வெளில பார்த்தோம்ல போர்க் லெக், அது ப்ளஸ் ரைஸா. இன்டெஸ்டைன், போர்க் இன்டெஸ்டைன் சூப்பு. இதுவும் ரொம்ப ஸ்பெஷலு, நல்லாயிருக்கும். இது கேபேஜ், வெறும் வெஜிடபிள் தான். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஆர்டர். ஓகே, நம்ம போகிற வழியில் வேறு ஏதாவது ஆமாம், இது இல்லாமல் நிறைய இருக்குன்றாங்க. பட் இதுவே நமக்கு அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சு. போகிற வழியில் நம்ம வேறு ஏதாவது ஃபுட் இருந்தால் கூட சாப்பிடலாம். அதனால் வந்து ட்ராவலில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் நம்ம நிறைய ஃபுட்டு ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா, சரி வாங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். பாருங்க, ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், காலை வந்து இந்த டீபோன் பண்ணி க்ளீனாக எடுத்து வந்து கொடுக்குறாங்க. சூப்பராக அப்படியே நல்லா ஜெலட்டினஸாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது கன்சிஸ்டன்சி. முட்டை, டோஃபு கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த ஆயிஸ்டர் நூடுல்ஸு, சீ ஃபுட், அதுதான் இது ஆயிஸ்டரு. அதுக்கப்புறம் ரைஸில் அது வந்து இது பண்ண போர்க். அது அப்புறம் இது வந்து வெஜிடபிள் கோஸ் தான். அதுக்கப்புறம் இது வந்து போர்க் இன்டெஸ்டைன் சூப். பாருங்க, உள்ள கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டுருக்காங்க. அப்புறம் அந்த இன்டெஸ்டைன் இருக்குது குடல். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து வேட்டையாட வேண்டியதான். அப்படின்னா இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பிப்போம்.
வந்துருச்சுங்க. நம்ம ஆர்டர் பண்ணது நம்ம டேபிளில் வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஒரு 4 ஐட்டம் கிட்டத்தட்ட. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்க் நக்கிள் தான் இங்கே ஃபேமஸ்ன்னு நான் சொன்னேன். போர்க்கோட முட்டி பாருங்கள் எவ்வளோ ஜெலட்டினஸாக சூப்பராக இருக்குது. அப்படியே குழன்னு நல்லா அது ஜவ்வு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே வாயில் போட்டிங்கன்னா அல்வா மாதிரி அப்படி போயிடும். அதுக்கப்புறம் முட்டை, டோஃபு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோஃபு இது நான் உங்களுக்கு காட்டுறது. அதுக்கப்புறம் பேம்பு மூங்கில வந்து சூப்பராக சமைப்பாங்க இவங்க. அதேமாரி மூங்கில் வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து அதை வந்து சாப்பிடக்கூடியதானே நமக்கு தெரியாது ஆக்சுவலாக நம்ம ஊரில். ஆனால் இந்த ஊரில் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம வாங்கினது வந்து காட்டுறேன் இருங்க. இங்கே பாருங்க, இது வந்து இது ஆயிஸ்டர். இது வந்து சீ ஃபுட்டுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னுவாங்க. நீங்கள் வரீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரெஷ்ஷாக கூட அப்படியே சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அது கூட நூடுல்ஸு அப்படியே ஆவி அடிக்குது பாருங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. இது வந்து இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். இதோட ப்ரைஸ் நம்ம நார்மலாக ஒரு கடையில் சாப்பிட்டோன்னா இதோட தோராயமாக நான் எவ்வளோன்னு சொல்கிறேன் பாருங்களேன். நார்மலாக வந்து 80 to 90. ஆனால் இந்த போர்க் நக்கிள் வந்து அதிகம். இந்த நூடுல்ஸு அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வெறும் 25-30 இந்த ரேஞ்ச் தான். அப்புறம் இங்கே ரைஸ் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து 15 to 20 NTD அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே சாஸ் அந்த இது போர்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகேங்களா. அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா $10 போடுவாங்க, ஓகேங்களா. இதுதாங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் சூப், இது வந்து போர்க் இன்டெஸ்டைன் போட்டி மாரி, ஓகேங்களா. இது வந்து போர்க்கில் இருந்து தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்லியும் போடுவாங்க ஒரு சில கடையில், ஆனால் இந்த கடையில் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் பார்லிலாம் இதுவும் சூப்பராக இருக்கும். வின்டருக்கெல்லாம் இதை சாப்பிட்டிங்கன்னா சும்மா இதுவாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக இருக்கும் சுட சுட. பார்த்துக்குங்க, இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுங்க அந்த கடையில். அதுக்கப்புறம் நம்ம வந்து இவங்ககிட்ட பில்லை பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு, ஓகேங்களா. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் போட்டேன் பாருங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. மொத்தமாக சாப்பிட்டதுக்கு இவ்வளோ தாங்க ஆச்சு, ஓகேங்களா. சரிங்க, கடை ஓகே. உள்ளே வந்து உட்காரத்துக்கு மட்டும் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான கடைலாம் கிடையாது. பாருங்க, இந்த பையன் டாட்டா சொல்கிறதுக்கு வைக்கப்படுறான், டப்பு கொடுக்குறான் நமக்கு. அவங்க அம்மா தான் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க நமக்கு. சரிங்க, ஓகே, பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, முடிச்சுப்போமா?